நீங்க ஆக்சிலேட் பண்ணும்போது உங்க வீல் ஸ்பின் ஆகுதா? இந்த விஷயம் உங்களை காப்பாத்தும். சோ லாஸ்ட் வீடியோல எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோகிராம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல டிசிஎஸ் அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு வந்து பார்க்க போறோம். அண்ட் இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் நம்ம சேனல்ல நிறைய பேர் புதுசா பாக்குறீங்கன்னு சொல்லி நம்ம உத்தரவு சொல்லியிருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் காருக்கு என்னென்ன தேவை இது எல்லாமே வந்து நம்ம வீடியோ ரிசர்ச் பண்ணி போட்டுருக்கோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. சோ இதை கரெக்டா மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ டிசிஎஸ்னா என்னன்னு பார்ப்போம். சோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே இல்லை. நமக்கு வந்து 2 வீல் இருக்கு. அதுல ஒரு வீல் வந்து ரொம்ப ரொட்டேட் ஆகும்போது என்ன வண்டி ஸ்கிட் ஆகும். as well as உங்களுக்கு வந்து அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி வண்டியோட இது ஸ்பின் ஆக ஆரம்பிச்சு வண்டி உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும். சோ இது பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ரொட்டேஷன் ஓவர் ஆகாம டயருக்கும் அந்த ரோடுக்குள்ள கிரிப் வந்து அதாவது ஃபிரிக்ஷன் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இன்ஜினோட பவர் சிஸ்டத்தை கம்மி பண்ணிருக்காங்க. இன்னொன்னு வந்து பிரேக் அப்ளை பண்ணி வண்டிக்கு அந்த டயருக்கும் ரோடுக்குள்ள ஃபிரிக்ஷனை டெவலப் பண்ணி வண்டியை ஸ்டேபிளா வந்து மூவ் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரோஸ் அதாவது இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மண்ணல்ல அப்புறம் இந்த ஸ்லோப்பான ரோடு அதுக்கப்புறம் வண்டி நம்ம ரொம்ப ஹார்ஷா திருப்ப போறோம். அதுக்கப்புறம் இந்த மலையில இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிரிக்ஷன் வந்து கண்டிப்பா மிஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து சடன் டர்ன் பண்ணும்போது டயருக்கும் ரோடுக்குள்ள ஃபிரிக்ஷன் வந்து மிஸ் ஆகும். சோ அந்த டைம்ல இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பவர் சப்ளைல அந்த இன்ஜின் போறனால அந்த ஃபிரிக்ஷனை மெயின்டைன் பண்ணி ரோடு அப்படி திருப்போம். சோ அதனால கார் ரொம்ப பேலன்ஸ்டா வந்து டர்ன் ஆகும். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சரா பாருங்க. என்னோட டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹைவேல ஆன் பண்ணி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளாவும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். இந்த வீடியோல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பத்தி பார்த்தா அடுத்த வீடியோல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரைவ் மோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் இதை வச்சு நம்ம என்ன பண்ண இதெல்லாம் தான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.